ஹலோ மை டியர் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு காமன் மேன் பிக்சர்ஸ். நான் உங்க சித்து. இன்னைக்கு விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு நேத்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆன லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்கு மேல எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமா இருக்கு. காரணம், பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச 3 படங்களுமே 100 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் விக்னேஷ் சிவன் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. லாஸ்டா நம்மளுடைய பிரதீப் ரங்கநாதனும் நடிப்பு அரக்கன் எஜே சூர்யாவும் ஆம்போவா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சோ அதனாலேயே இந்த படத்து மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே எகிரி இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை இந்த படம் பூர்த்தி செஞ்சுச்சா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த படத்துடைய கதைக்களம் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய பிளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், இந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாத ஸ்கிரீன் பிளே. இதை விக்கி எப்படி கொடுத்தாரு அப்படின்னு தான் என்னால் நம்ப முடியல. அண்ட் எமோஷனலே கனெக்ட் ஆகாத எமோஷனல் சீன்ஸ், இதெல்லாம் பார்க்கும் போது என்ன விக்கி இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக் அண்ட் பிஜிஎம். இவரை இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாங்க. விசுவல் ட்ரீட் செம்மையா இருந்துச்சு. ஒவ்வொரு ஆக்டரும் இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தோடைய கதைக்களம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தோட கதை பெருசா ஒண்ணும் இல்லைங்க. நம்ம டீசர்லயே பார்த்தா மாதிரி தான் 2040 நடக்கிற மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டான ஸ்டோரி. எல்லாருமே போன்லயும் மூழ்கி இருக்கிற ஒரு உலகத்துல LAK அப்படிங்கிற ஒரு ஆப் நடத்துறாரு நம்மளுடைய வில்லனான எஜே சூர்யா. அந்த ஆப் மூலியமா உங்க ஜோடி உங்களுக்கு உண்மையா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறது ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இன்னொரு பக்கம் போன் யூஸ் பண்ணாம பசுமை உலகம் அப்படிங்கிற ஒரு இடத்த நடத்திட்டு வர்றாரு நம்மளுடைய சீமான். அவருடைய பையன் தான் நம்மளுடைய ஹீரோ பிரதீப். கீர்த்தி செட்டியை பார்த்த உடனே லவ் பண்ணிடுறாரு. ஆனா அவங்க கிட்ட பேசணும்னாலோ இல்ல லவ் பண்ணணும்னாலோ அவருக்கு LAK ஆப் தேவை. அதனால அவங்க அப்பா சீமானுக்கு தெரியாம இவரு ஒரு போன் ஒன்று வாங்கி கீர்த்தி செட்டி கூட கனெக்ட் ஆகுறாரு லவ்ல. ட்விஸ்ட் என்னன்னா, எஜே சூர்யா அந்த ஆப்ல லவ் மீட்டர் அப்படிங்கிற ஒரு அப்டேட் ஒன்று விடுறாரு. இதுல நிறைய ஜோடிக்கு வெறும் 40% தான் வருது. அதனால அவங்க பிரேக்கப்பும் ஆகுறாங்க. இதே விஷயத்த நம்மளுடைய கீர்த்தி செட்டியும் பிரதீப் ரங்கநாதனும் ட்ரை பண்ணும்போது ஜஸ்ட் 3% தாங்க வருது. அதனால கீர்த்தி செட்டி அவரோட லவ் பிரேக்கப் பண்ணிடுறாங்க. என்னது, ஒரு ஆப் எப்படி என்னோட லவ் ஓகே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதன் டென்ஷன் ஆகுறாரு. அதனால அந்த ஆப் ஒரு டுபாக்கூர் ஆப் அப்படிங்கறத நிரூபிக்கிறேன் அப்படின்னு பிரதீப் கிளம்புறாரு. இதுல அவர் வெற்றி அடைஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. இவ்வளவு பண்ண தெரிஞ்ச அந்த பிரபஞ்சத்துக்கு அதையும் பண்ண தெரியும். நடிப்பை பொறுத்த வரைக்கும் பிரதீப் ரங்கநாதன் மொத்த படத்தையும் அவர் தோல்ல சுமந்துட்டு போறாரு. ஆனா ஏனோ தெரியல, அவருடைய சில எமோஷனலான சீன்ஸ் எல்லாம் 3 படத்துல ஒட்டினா மாதிரி இந்த படத்துல ஒட்டவே இல்லைங்க. இந்த படத்துல பெரிய ஏமாற்றம் அப்படின்னா எஜே சூர்யா தான். அவர்கிட்ட எந்த ரோல் கொடுத்தாலும் அது சூப்பரா மிரட்டாலும் நடிப்பாரு. ஆனா இந்த படத்துல அதை நம்பி போனீங்கன்னா அப்புறம் கீர்த்தி செட்டி, சீமான், யோகி பாபு, கௌரி கிஷன் எல்லாருமே ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய கேரக்டர் ரொம்பவே கரெக்டா தான் பண்ணியிருந்தாங்க. நல்லா வெந்திருக்குது, வேண்டாம். படத்தோடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்னு பார்த்தா அது நம்ம ராக் ஸ்டார் அனிருத் தான். அவரு தாங்க இந்த படத்துல உண்மையான ஹீரோ. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீமா பாட்டா இருக்கட்டும், எனக்கு யாரும் இல்லையே அப்படிங்கிற சாங்கா இருக்கட்டும், அப்புறம் இந்த படத்துல வர ஒவ்வொரு பிஜிஎம்மா இருக்கட்டும், எல்லாத்துலயும் தலைவன் இறங்கி செஞ்சிருக்கிறாப்புல. அப்புறம் விசுவல்ஸ் பத்தி சொல்லணும்னா 2040 சென்னையை காட்டியிருக்கிற விதமும் சரி, அதுல இருக்கிற ஒரு சின்ன டீட்டெயிலும் சரி, எல்லாமே சூப்பர். அதுக்கு விக்னேஷ் சிவனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஆனா மைனஸ் என்னன்னா, விக்னேஷ் சிவன் படத்துல இருக்கிற அந்த எமோஷனல் கனெக்ட் இதுல மிஸ்ஸிங். ஸ்கிரீன் பிளே ரொம்ப மெதுவா போகுது. காமெடி சீன்ஸ் எல்லாம் பெருசா ஒர்க் அவுட்டே ஆகலங்க. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். இந்த படத்துல இருக்கிற ஒரு மெசேஜ் என்ன தெரியுமா, ரீல்ஸ்ல முங்கி கிடக்கிற இந்த ஜென்ரேஷனை பத்தி பேசணும்னு விக்னேஷ் சிவன் எடுத்துக்கிட்ட அந்த கருத்து நல்லா இருந்தாலும் அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மொத்தத்துல லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி பெரிய எதிர்பார்ப்போட போறவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் தான். ஆனா அனிருத்தோட மியூசிக்காக வேணா இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். அண்ட் இந்த படத்துக்கு எங்க சேனல் சார்பா நான் 3/5 ரேட்டிங்கா கொடுக்குறேன். நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு ஒருவேளை 3% ஆஃப் லவ் மீட்டர் காட்டினா நீங்க என்ன பண்ணுவீங்க? மறக்காம இந்த படத்தை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க.
அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட் அண்ட் சினிமா ரிவ்யூக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நான் மீண்டும் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட்டோட உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பை நெட்டிசன்ஸ். இவ்வளவு பண்ண தெரிஞ்ச அந்த பிரபஞ்சத்துக்கு அதையும் பண்ண தெரியும்.